السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: والوزن يومئذ الحق فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون. صدق الله العلي العظيم. عن أبي الدرداء رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ما من شيء أثقل في الميزان من حسن الخلق. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரை வெற்றி என்பது ஒவ்வொரு மனிதர்களுடைய நோக்கங்களை குறித்து, அவரவர்களுடைய தேவைகளை குறித்து அது மாறுபடுவதை நம்மால் காண முடியும். ஒரு வெற்றி என்பது அது எல்லோருக்குமான வெற்றியாக சாத்தியமாகி விடாது. மாறாக எந்தெந்த மனிதருக்கு எந்தெந்த தேவைகள் இருக்குமோ, எந்த விஷயத்தில் நமக்குண்டான குறிக்கோள் இருக்குமோ, அந்த குறிக்கோளை நாம் அடைகின்ற பொழுதுதான், அதை நாம் நிவர்த்தி செய்கின்ற பொழுதுதான் நம்மால் அதில் வெற்றி அடைந்தவர்களாக நம்மால் சொல்லிக்கொள்ள முடியும், பெருமைப்பட்டு கொள்ள முடியும். உலகத்தின் பார்வையில் வெற்றி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய நோக்கங்களை பொறுத்து, தேவைகளை பொறுத்து மாறுபடுவதை நம்மால் உலகத்தில் யதார்த்தமாக காண முடியும். ஆனால் நாளை மறுமையுடைய நிலையை குறித்து, அந்த மறுமையில் யார் உண்மையான வெற்றிக்குரியவர்கள், அந்த வெற்றிக்குரியவருடைய தன்மைகள், அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்தெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் இந்த ஒற்றை அடையாளத்தை அல்லாஹ் நிதர்சனப்படுத்தி அதிகமான இடங்களில் அல்லாஹ் பேசி காட்டுவான். அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு இடத்தில் சொல்லித் தருவான்: வல் வஸன் யௌமஇதினில் ஹக். மனிதனுடைய நன்மை தீமைகளை நிறுத்தல் என்பது, அளத்தல் என்பது யௌமஇதினில் ஹக், அன்றைய தினத்தில் அது நிச்சயமாக சத்தியமாக நிறந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையில் அவன் செய்த நன்மையான தீமையான காரியங்கள் நாளை மறுமையில் அல்லாஹின் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்படும். நன்மையும் தீமையும் அல்லாஹ் நிறுத்து பார்ப்பான், அளந்து பார்ப்பான் என்பதெல்லாம் அது ஒன்றும் பொய்யான கூற்றல்ல. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யௌமஇதினில் ஹக், அன்றைய தினத்தில் அது சத்தியமாக நிச்சயமாக நடக்கும்.
என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து பேசுவான், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நாம் அப்படி மனிதனுடைய நன்மை தீமைகளை எடை போடுகின்ற பொழுது, ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய எடையின் தட்டு நன்மைகளினால் எடை கூடி விடுமோ, ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், நிச்சயமாக அவர்கள் வெற்றியாளர்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து பேசுறான், வமன் கஃபத் மவாஸீனுஹு, யாருடைய அந்த அளக்கும் தட்டு நன்மைகளினால் குறைந்து விடுகின்றதோ, கனமில்லாமல் எடை குறைந்து போகின்றதோ, ஃபஉலாயிக அல்லதீன கஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள்தான் அன்றைய தினத்தில் நஷ்டவாளர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையின் வாயிலாக இந்த உம்மத்திற்கு மிக நிதர்சனமான தெளிவான உண்மையை அல்லாஹ் எடுத்துச் சொல்லுகின்றான். உலகத்தை பொறுத்தவரை வெற்றி என்பது மனிதனுடைய கோல்களுக்கு ஏற்ப, மனிதனுடைய தீர்மானத்தை வைத்திருக்கக்கூடிய தீர்மானங்களுக்கு ஏற்ப வெற்றிகள் என்பது ஒவ்வொருவருடைய பார்வையிலும் மாறுபடலாம். ஆனால் நாளை மறுமையில் உண்மையான வெற்றி என்பது, நிதர்சனமான வெற்றி என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். யாரின் தட்டு, யாரின் தராசு நன்மைகளினால் கனத்து போய்விடுமோ அவர்கள் மட்டுமே வெற்றியாளர்கள். யாரின் தராசு என்பது நன்மைகளினால் குறைந்து விடுகின்றதோ அவர் உண்மையிலேயே மிக பெரும் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையின் வாயிலாக இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் மிக தெளிவாக எடுத்துச் சொல்வான். இந்த நன்மை தீமைகளை குறித்து, அந்த நன்மை தீமைகளை அளவீடு செய்வதை குறித்து திருமறையில் இது போன்ற ஒற்றை வசனங்கள் அல்ல, திருமறையினுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிகழ்வை குறித்துத்தான், இந்த நிகழ்வை வைத்துத்தான் வெற்றியாளர்களும் தோல்வியாளர்களும் தீர்மானிக்கப்படுவார்கள் என்பதை குறித்தெல்லாம் திருமறையினுடைய பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பிரதானப்படுத்தி பேசுவதை அல் குர்ஆனில் நம்மால் காண முடியும். திருமறையினுடைய மற்றொரு இடம் அல்லாஹ் இப்படி சொல்லித் தருவான், وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا. நாளை மறுமையில், கியாமத்தின் நாளையில் நாம் மனிதனுடைய நன்மை தீமைகளை நிறுப்பதற்காக, அவர்களுக்கு மத்தியில் நாம் நீதத்தை கடைபிடிப்பதற்காக وَنَضَعُ الْمَوَازِينَ, நாம் அந்த நிற்கக்கூடிய தராசை நாம் வைத்து அதில் மனிதர்கள் வாழும் காலங்களில் செய்துவிட்ட நன்மை தீமைகளை நாம் எடை போடுவோம். ஃபலா துظلم نفس شيئا, அதில் எந்த ஆத்மாவிற்கும் சிறிதளவு கூட ஒருபோதும் நம்மின் புறத்திலிருந்து அநீதம் என்பது ஒருபோதும் செய்யப்படாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையின் வாயிலாக மிக தெளிவாக சொல்லி காட்டுவான். இது போன்ற வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப திரும்ப அல் குர்ஆனில் நாம் ஓதுவதற்கும் அந்த வசனங்களை சிந்திப்பதற்குமாக அல்லாஹ் பல்வேறு இடங்களில் சொல்ல வருவதற்குண்டான தேவையும் காரணமும் என்ன தெரியுமா? மனிதர்கள் வாழும் காலங்களில் நன்மை தீமைகளை குறித்துண்டான தனது வாழ்க்கையினுடைய நேரங்கள், பொழுதுகள் எப்படி கழிகின்றது, நன்மையில் கழிகின்றதா தீமையில் கழிகின்றதா என்கின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல், அந்த ஒரு எண்ணமே இல்லாமல், ஏதோ பிறந்து விட்டோம் வாழ்கின்றோம் என்கின்ற சிந்தனையில் மனிதர்களுடைய வாழ்க்கை, குறிப்பாக அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட மோமின்களுடைய வாழ்க்கை வீணாக கழிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்கின்றான், வாழும் காலங்களில் நீங்கள் செய்த நன்மைகளும் தீமைகளும் கண்டிப்பாக நம்மிடத்தில் கணக்கு பார்க்கப்படும். நன்மைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த நன்மைகள் ஒருபோதும் குறைக்கப்படாது. அதுபோன்றே தீமைகள் எவ்வளவு இருந்தாலும் அதுவும் ஒருபோதும் குறைக்கப்படாது. ஃபலா துظلم نفس شيئا, நீங்கள் ஒரு காலமும்
என் புறத்திலிருந்து நீங்கள் அநீதம் செய்யப்பட மாட்டீர்கள் என்கின்ற வாக்குறுதியையும் சேர்த்து அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்கள் வாழும் காலங்களில் நமது மறுமையுடைய நிலை குறித்துண்டான அந்த மறுமையின் நிலைகளில் நாம் வெற்றி பெற வேண்டும். அப்படி வெற்றி பெறுவதற்கு நன்மைகளின் தட்டை, நன்மைகளின் தராசை, எதை கொண்டு நாம் அமல் செய்தால் எந்த அமலின் மூலமாக அந்த தராசை நம்மால் கணக்க செய்ய முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு நமது வாழ்க்கை கழிய வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வசனங்களின் பின்னணி நமக்கு மீண்டும் மீண்டும் அல்லாஹ் உரக்க சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மீசானுடைய நிலைமையை குறித்து அந்த சிந்தனைகளை இல்லாமல் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு சூழலில் திருமதி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஒருமுறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள். அப்படி வருகை தருகின்ற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணன் பெருமானார் வருகின்ற பொழுது வீட்டிற்குள் அமர்ந்து அழுது கொண்டு இருக்கின்றார்கள். வீட்டிற்குள் அமர்ந்து அழுது கொண்டு இருக்கின்றார்கள். அருமையின் நபியின் மனைவி, பிரியத்திற்குரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டிருப்பதை கண்ணுற்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது பிரியத்திற்குரிய மனைவியாகிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நபிகள் பெருமானார் கேட்பார்கள், யா ஆயிஷா மா யுபுகீக, யா ஆயிஷா மா யுபுகீக, உன்னை எது அழுக வைத்தது, நீ அழுகுவதனுடைய காரணம் என்ன என்கின்ற ரீதியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தனது பிரியத்திற்குரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து இந்த வினாவை முன்வைக்கின்ற பொழுது அண்ணன் பெருமானாருடைய நேசத்திற்குரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இப்படி நபிகள் பெருமானாருக்கு பதில் சொன்னார்கள், ذكرتுன் நார் ஃபபகைது, நபியே நாயகமே, நரகத்தை குறித்து எனக்கு நினைவூட்டப்பட்டது. நரகத்தின் தண்டனைகளை, நரகத்தின் வேதனைகளை, நரகத்தின் கொடூரங்களை, இவைகளை குறித்தெல்லாம் எனக்கு யா ரசூலல்லாஹ் உபதேசம் செய்யப்பட்டது, அதை ஞாபகப்படுத்தப்பட்டது. அந்த நரகத்தின் நிலைகளை கேள்விப்பட்ட நான் என்னால் அழுகாமல் இருக்க முடியவில்லை நாயகமே. ஃபபகைது, அந்த நரகத்தை நினைத்துத்தான், அந்த வேதனை நினைத்துத்தான் நான் அழுகின்றேன் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பதில் கூறிய பொழுது தொடர்ந்து ஆயிஷா அம்மையாரை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நரகம் என்பது, அது என் வேதனைகள் என்பது, அது என் கொடூரங்கள் என்பது உண்மையிலேயே மனித உடம்பினால், மனித சக்திகளினால் தாங்கக்கூடிய ஒரு அந்த நரகத்தின் வேதனையை, நரகத்தின் ஜூவாலையை கூட மனிதனால் தாங்க முடியாது யா ரசூலல்லாஹ். அப்பேற்பட்ட அந்த கொடுமையான நரகம், நபியே நாயகமே, ஃபஹல் தذكرون அஹலீக்கும் யௌமல் கியாமா, அந்த கொடுமையான அந்த வேதனையின் சமயத்தில் நபியே நாயகமே, உங்களது குடும்பத்தாரை நீங்கள் அந்த இடத்தில் நீங்கள் நினைவுபடுத்துவீர்களா, ஞாபகப்படுத்துவீர்களா என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணன் பெருமானாரிடத்தில் கேள்வி கேட்ட பொழுது நபிகள் பெருமானார் இப்படி பதில் சொன்னார்கள், அம்மா ஃபீ ஸலாஸதி மவாத்தினின் ஃபலா யذ்குரு அஹதுன் அஹதா. நேசத்திற்குரிய மனைவி ஆயிஷாவே, ஒன்றை விளங்கிக்கொள், நாளை மறுமையில் அம்மா யذ்குரு ஃபீ ஸலாஸதி மவாத்தினின் ஃபலா யذ்குரு அஹதுன் அஹதா. நாளை மறுமையில் 3 இடங்கள் உண்டு. நாளை மறுமையில் 3 இடங்கள் உண்டு. அந்த 3 இடங்களில் யாரும் யாரையும் ஞாபகப்படுத்தவே முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு உயிருக்கு மேலாக நான் இல்லை என்றால் நீ இல்லை என்கின்ற அளவு கடந்த பிரியத்தோடு நேசத்தோடு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் மறுமையின் நிகழ்வு என்பது,
அப்படிப்பட்ட எல்லா நேசங்களையும் எல்லா பிரியங்களையும் மறக்கெடுக்க செய்துவிடும். அதிலும் குறிப்பாக 3 இடங்கள். என் நிலைமை என்ன, இந்த இடத்தில் என் நிலைமை என்ன, எனக்கு என்ன நடக்கும், இதை குறித்துத்தான் மனிதன் சிந்திப்பானே தவிர வேறு எதனை குறித்தும் வேறு யாரை குறித்தும் அந்த 3 இடங்களில் நாளை மறுமையில் ஒரு மனிதன் சிந்திக்கவே மாட்டான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அந்த 3 இடங்களில் முதல் இடமாக நபிகள் பெருமானார் சொல்லித் தருவார்கள், இன்தல் மீசான். இன்தல் மீசான், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனுடைய நன்மை தீமைகளை அல்லாஹ் அந்த அளக்கும் தட்டில் வைத்து அந்த மீசானில் வைத்து அல்லாஹ் அளக்குகின்ற பொழுது, அளவீடு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் யோசிப்பான், ஹத்தா யஅலம அயஹஃப் மீசானா அவ் யஸ்குல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் நன்மை தீமை தான் அல்லாஹ் எடை போடுகின்றான். இந்த எடை போடக்கூடிய தட்டு என் நன்மைகளினால் அது கனத்து போகுமா அல்லது நன்மைகள் குறைந்து என் தட்டு எடை குறைந்து போகுமா என்கின்ற சிந்தனையில் தான் ஒவ்வொரு மனிதனும் நின்று கொண்டு இருப்பானே தவிர ஆயிஷாவே யாரும் யாரை குறித்தும் எதனை குறித்தும் அந்த 3 இடங்களில் சிந்திக்க முடியாது என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக பதில் சொல்வார்கள். இரண்டாவது இடமாக நபிகள் பெருமானார் சொல்லித் தருவாங்க, மனிதனுடைய பட்டோலை அல்லாஹ் கொடுப்பான், அது வலது கையில் கொடுப்பானா இடது கையில் கொடுப்பானா. மூன்றாவது நபிகள் பெருமானார் சொல்வார்கள், சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதற்காக மனிதன் நின்று கொண்டிருப்பான், கடந்து விடுவேனா நரகத்தில் வீழ்ந்து விடுவேனா. இந்த 3 இடங்கள், 3இல் பிரதானமாக நபிகள் பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள் மீசான், தராசு. நாம் வாழ்ந்த 60, 50, 70 எத்தனை ஆண்டுகளோ அந்த வாழ்க்கை அல்லாஹ்விற்கு பொருத்தமான வழியில் நாம் வாழ்ந்திருக்கின்றோமா, நன்மைகளை செய்து நாம் வாழ்ந்திருக்கின்றோமா அல்லது பாவங்களில் கழித்திருக்கின்றோமா என்று நமது வாழ்ந்த வாழ்க்கையை எடை போடக்கூடிய பின்வரக்கூடிய வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கையாக மாற்றக்கூடிய இடங்களில் முதன்மை இடம் மீசானுடைய தராசு. எனவே அந்த இடத்தில் யா ஆயிஷா யாரும் யாரை குறித்தும் சிந்திக்க மாட்டார்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதே ஹதீஸ் கொஞ்சம் அறிவிப்பு மாற்றமாக, கொஞ்சம் வார்த்தை மாற்றமாக அஹ்மது அபூதாவுத் போன்ற கிரந்தங்கள் இடம்பெறும். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அண்ணலும் பெருமானாரிடத்தில் கேட்பார்கள், நபியே நாயகமே, நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உங்களுடைய பரிந்துரை என்பது மிக மிக அவசியமானது நாயகமே. நாளை மறுமையில் உங்களது ஷஃபாஅத், உங்களது பரிந்துரை எனக்கும் தேவைப்படலாம். யா ரசூலல்லாஹ், அப்படி உங்களது பரிந்துரை எனக்கு தேவைப்படுகின்ற பொழுது நான் உங்களை எங்கு கண்டுகொள்ளலாம், உங்களை எங்கு தேடி பிடிக்கலாம் என்கின்ற கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே பதிலை சொன்னார்கள், யா ஆயிஷா, எனது பரிந்துரை எனது உம்மத்தினுடைய எல்லா மனிதருக்கும் உண்டு. என்னை தேடி வர வேண்டுமா, என்னை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நபிகள் பெருமானார் சொன்னார்கள், 3 இடங்களில் மட்டுமே என்னை தேடுங்கள். நாளை மறுமையில் என்னை நீங்கள் தேடுவது மிகப்பெரிய கஷ்டமான காரியம் அல்ல, சிரமமான காரியம் அல்ல, அகண்ட சுவர்க்கம். அளந்துவிட நினைத்தால் அளந்துவிட முடியாத அளவிற்கு மிக தூரமான சுவர்க்கம். ஆனால் என்னை நீங்கள் தேடுவது ஏனது? நபிகள் பெருமானார் சொன்னார்கள், என்னை நீங்கள் தேடி வர வேண்டுமா, ஒன்று மீசான் தராசிற்கு அருகாமையில் வாருங்கள், அல்லது சிராத்துல் முஸ்தகீமிற்கு அருகாமையில் வாருங்கள், அல்லது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுடைய நன்மை தீமைகளை அல்லாஹ் பங்கிட்டு கொடுப்பானே அந்த இடத்திற்கு வாருங்கள். இந்த 3 இடங்களில் தவிர வேறு எங்கும் நான் இருக்க மாட்டேன். இந்த 3 இடங்களை தவிர்த்து வேறு எங்கும் நான் இருக்க மாட்டேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தரக்கூடிய பதில். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு நாம் உணர வேண்டிய செய்தி, இங்கு நாம் அவசியம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி மீசானுடைய தராசு. எனவேதான் அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான், வல் வஸன் யௌமஇதினில் ஹக். அன்றைய தினத்தில் நன்மை தீமைகளை நிறுப்பது உண்மைங்கிறான் அல்லாஹ். ஏதோ விளையாட்டுக்கு சொல்றேன்,
நீங்க அலட்சியமா பார்க்கறதுக்கு இல்லை. நான் கண்டிப்பாக நிச்சயமாக நிற்பேன் என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக சொல்கின்றான். எனவே நாம் வாழும் காலங்களில், எனவே உம்மத்தை முஹம்மதியாவாகிய நாம் வாழும் காலங்களில் நமது வாழ்வினுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு வினாடிகளையும் நாம் கழிக்கின்ற பொழுது நமக்கு இந்த சிந்தனை வேண்டும். நான் செய்யக்கூடிய இந்த செயலின் மூலமாக இது நன்மையின் தராசு கனத்து போகுமா அல்லது நன்மையின் தராசு இடை இழந்து போகுமா என்கின்ற சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை தான் அல்லாஹும் ரசூலும் அவர்களது வார்த்தையின் மூலமாக இந்த உம்மத்திற்கு சொல்லித்தரக்கூடிய அழுத்தமான ஆழமான செய்தி. இன்றைய உலகை பொறுத்தவரை மௌத்தை நம்பக்கூடிய நாம் அந்த மௌத்தையே தூரமாகத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மரணத்தை நம்பக்கூடிய நாம் அந்த மரணத்தையோ யாருக்கோ எங்கோ எப்பொழுதோ நிகழ்வதை போன்று தூரமாகத்தான் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். நமது கண்களுக்கு முன்னால் எத்தனையோ மரணங்கள், நம்மோடு இருந்தவர்கள், நம்மோடு பழகியவர்கள், நம்முடைய இரத்த பத்தங்கள் கடந்து கொண்டே போகின்றார்கள். ஆனால் நமக்கு மரணத்தின் சிந்தனையே கிடையாது. மரணத்தை குறித்துண்டான சிந்தனை இல்லாமல் வாழக்கூடிய உலகில் நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் பதில் கொடுக்க வேண்டுமே என்கின்ற சிந்தனை எப்பொழுது நமக்கு வரப்போகின்றது? எனவே தான் அல்லாஹ் திருமறையில பல்வேறு இடங்கள்ல சொல்றான், மீசான் தராசை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நாம் வாழ்ந்த இந்த வாழ்க்கை அந்த அழியா உலகில், அந்த நிலையான உலகில் வெற்றியான வாழ்க்கையாக மாற வேண்டுமா? அல்லாஹ் சொல்றான், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, யாருடைய தராசு, யாருடைய தட்டு நன்மைகளினால் கனத்து போகுமோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் மட்டுமே திட்டமான வெற்றியாளர்கள். எனவே வாழும் காலங்களில் நாம் நமது நன்மை தட்டை கணக்க வைக்க போகின்றோமா அல்லது பாவங்களினால் அதை எடை குறைய செய்ய போகின்றோமா என்கின்ற சிந்தனையோடு நாம் வாழ வேண்டும் என்பதை தான் அல்லாஹும் ரசூல் நமக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லித் தருகின்றார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த மீசானுடைய தராசை நன்மைகளினால் எப்படி கணக்க செய்யலாம் நிறைய அமல்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். நன்மைகளினால் எப்படி கணக்க செய்யலாம் நிறைய அமல்களை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருவார்கள். மிக மிக குறிப்பாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் சொல்லித் தருவார்கள், மா மின் ஷைஇன் அத்கலு ஃபில் மீசானி மின் ஹுஸ்னில் ஹுலுக். ஒரு மனிதனுடைய மீசான் தராசை நன்மைகளினால் கணக்க செய்ய வேண்டுமா? வேறு எதுவும் தேவையில்லை, நல்ல பண்புகளை நல்ல குணாதிசயங்களை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பண்புகளை நல்ல குணாதிசயங்களை நீங்கள் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நல்ல பண்பை விட மீசான் தராசை கணக்க செய்வதற்கு வேறு எந்த அமலும் தேவையில்லை. நம்முடைய மீசான் தராசு தான் நாளை மறுமையுடைய வெற்றியை நமக்கு உறுதி செய்ய போகின்றது. அந்த மீசான் தராசு நன்மைகளால் கனத்து போக வேண்டுமா? நபிகள் பெருமானார் மிக அழகாக ஒற்றை வார்த்தையை சொன்னார்கள், நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளுங்கள். நல்ல பண்புகள் என்பதற்கு எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். உண்மை பேசுவதிலிருந்து, புறம் பேசாமல் இருப்பதிலிருந்து, பாவமான காரியங்களை தவிர்த்து கொள்வதிலிருந்து, பெற்றோரை பேணுவதிலிருந்து, பெரியோரை மதிப்பதிலிருந்து எத்தனையோ நல்ல பண்புகள். அந்த நல்ல பண்புகளை குணாதிசயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களது மீசானை அது நிரப்பிவிடும். அதே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸுடைய மறுபதமாக நமக்கு இப்படி எச்சரிக்கையாக சொல்லித் தருவார்கள், வ இன்னல்லாஹ லா யுப்கிதுல் ஃபாஹிஷல் பதி. நன்மையின் தட்டு கணக்க வேண்டுமா? நல்ல குணங்கள் வேண்டும். தீமையின் தட்டு கணக்க வேண்டுமா? நபிகள் பெருமானார் ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள், யார் அருவருப்பான வார்த்தைகளை பேசுகின்றானோ அது போதும், அந்த ஒரு செயல் போதும். யார் அசிங்கமான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசுகின்றானோ அது போதும், அல்லாஹ்வுடைய கோபத்தை உரித்தாக்குவதற்கு, நமது நன்மைகளை ஒன்றுமில்லாமல் அழித்து விடுவதற்கு.
இன்று சமூகத்தை பொறுத்தவரை எத்தனையோ தொழுகையாளிகள், எத்தனையோ கல்வி கற்றவர்கள், ஏன் மார்க்கத்தை பயின்றவர்கள் கூட தவறான வார்த்தைகளை, கொச்சையான வார்த்தைகளை தொழிலாளிகளை பார்த்தோ, தன்னிடத்தில் எவரேனும் ஏதேனும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகின்ற பொழுது அதில் கொஞ்சம் முறைகேடு செய்துவிட்டாலோ, ஏன் குடும்பத்திற்குள் அண்ணன் தம்பிகளுக்குள் கூட கொச்சையான தவறான அருவருப்பான வார்த்தைகளை பேசுவதை சமுதாயத்தில் சகஜமாக கடந்து போகின்றோம். நபிகள் பெருமானார் நமது ஈமானை, ஏன் நமது நல்ல அமல்களை ஒட்டுமொத்தமாக அழித்து நம்மை நரகத்திற்கு சேர்க்கக்கூடிய காரியங்களில் மிகப்பெரிய காரியமாக நபிகள் பெருமானார் மிக இலகுவாக ஒற்றை காரியத்தை அடையாளப்படுத்துறாங்க. அருவருப்பான வார்த்தையை பேசுவது நமது நன்மைகளை காணாமல் ஆக்கிவிடும். இன்னைக்கு சமுதாயத்தை பொறுத்தவரை அவைகள் எல்லாம் இன்னைக்கு பாவமே கிடையாது. ஒரு தொழிலாளியை பார்த்தோ, அல்லது ரோட்ல போறான், அது வாகனத்தில் போறான், எதுத்தாவது தெரியாம மிதிச்சிட்டான், அண்ணன் தம்பிகளுக்குள் பேச்சுவார்த்தை ஏதோ ஒரு முற்றுகின்றது. இன்றைக்கெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தில் கூட இது போன்ற கடினமான, கேட்க நாவு கூசக்கூடிய, செவிகள் கூசக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துவது இலகுவாக நாம் கடந்து போகின்றோம். இஸ்லாம் எச்சரிக்கின்றது, அல்லாஹ் விரும்பாத செயல், அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய செயல், உங்கள் நன்மைகளை எல்லாம் பாழாக்கிவிடக்கூடிய காரியம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலங்களில் நமது சிந்தனைகள் முழுக்க முழுக்க எனது இந்த காரியத்தினால் எனது நன்மையின் தராசு அதிகரிக்குமா, பாவத்தினால் எனது நன்மையின் தராசு குறைந்து போகுமா என்கின்ற சிந்தனை வேண்டும். அதிலும் குறிப்பாக வாழும் காலங்களில் நல்ல குணாதிசயங்களை வசப்படுத்தி கொண்டால், நல்ல குணாதிசயங்களை நாம் வளர்த்து கொண்டால், அந்த ஒன்று போதும் நமது மறுமையான நிலை வெற்றி அடைவதற்கு. இன்றைக்கெல்லாம் இணையதளங்கள் பெருகிவிட்ட காலகட்டங்களில், இணையதளத்தினுடைய போதைக்கு அடிமையாகிவிட்ட ஒரு சூழலில் சமுதாயத்தினுடைய அத்தனை இளைஞர்கள் செய்யக்கூடாத, பார்க்கக்கூடாத அத்தனை தவறுகளையும் கூச்ச நாச்சமின்றி பொது வெளிகளில் பேசக்கூடிய அளவிற்கு, கடந்து போகக்கூடிய அளவிற்கு இன்றைய சமுதாயத்தில் பாவங்கள் மலிந்து இருக்கின்றது, பெருகி இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான்தாரிகள் நமது வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய இலட்சியத்தோடு, இலக்கோடு அல்லாஹ் வாழச் சொல்கின்றான். அந்த இலக்கை நோக்கி, அந்த மறுமையின் பயணத்தில் நான் வெற்றி பெற்றவனாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உயிரை இலக்கோடு நாம் வாழ்ந்து அந்த மறுமையுடைய உலகில், அலியா உலகில் நிரந்தரமான வெற்றியை பெறுவதற்குண்டான நல்ல நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம் அனைவரும் சேர்த்தல் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.